வணக்கம் மக்களே. இன்றைக்கி திரும்ப கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். அந்த பக்கம் தெரிகிறது ஒரு பக்கம் ஸ்டேஷன். இப்போ அந்த ட்ராக் அலைன்மெண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. ஜாயினிங் ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு ட்ராக்கு, அது பழைய ட்ராக்கு, தேர்ட் ட்ராக்கு. இது கிளாம்பாக்கம் ஸ்டேஷனுக்காக போட்ட ட்ராக்கு. எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அது வரையும் போட்டாங்க இல்லையா, அது இதுக்கப்புறம் ட்ராக்கும் மெர்ஜ் ஆகணும். மேலே பவர் கேபிள் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, போட்டு லைன் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. இப்போது இந்த பார்த்தீங்க தெரியுதா, இதை நடுவில் சொல்லிவிட்டு இதில் வந்து ஜாயினிங் ட்ராக், அந்த ட்ராக் வந்து இதில் ஜாயின் ஆகி இதில் போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கட் பண்ணிவிட்டு அந்த ட்ராக் எடுத்தாலும் எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு இங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அன்றைக்கி நைட்டு வீடியோ கூட ஒன்று போட்டிருந்தேன். அதில் கூட பஃபிங், கட்டிங், பாலிஷிங்லாம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. டே அண்ட் நைட்டாக ஒர்க் நடக்குது. ஸோ பாருங்க, ட்ராக்குக்கு கீழே ரப்பர் புஷ்ஷு வச்சு அதை வைப்ரேஷனை குறைக்கிறாங்க. நல்ல செமையான பெரிய ஸ்லீப்பர் கட்டையாக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக. ஓகே, இப்போ கூட அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. அப்படியே வெயிட் பண்ணுங்கள், அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அந்த ட்ராக்கை கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்க. இங்கே ஒரு கட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராக் மேலே ஜேசிபி நின்றுட்டு சைடில் இருக்கக்கூடிய ஜல்லியெல்லாம் மாதிரி ட்ராக்கில் போடுறாங்க. அது சைடில் சப்போர்ட் கொடுத்துட்டு மீதி இருக்க சென்டர்லேயும் போடுறாங்க. ஓகேங்களா. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷெட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்டு இங்கே தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது. அந்த பார்த்திங்களா, அதை வெல்டு பண்ணிவிட்டு மேலே இது இல்லாமல் இருக்கிறதுக்காக, விசிறெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அதை மிஷினை போட்டு தேய்ச்சிருக்காங்க. அப்போ நைட்டு வந்தது தான் அந்த ஸ்பார்க். இந்த ஒர்க்கெலாம் நைட்டில் ஈவினிங் மேலே பார்த்துருக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ட்ராக்கு ஜாயினிங் இதெல்லாம் தெரியுதுங்களா. அது வந்து ஒரு மாதிரி பவுட்ரு வச்சு அதை எரித்து ரெண்டுத்தையும் ஒட்டுவாங்க. ஹை டெம்பரேச்சர் வரும் அதில். நீங்கள் நினைக்கிற மாதிரி வெல்டிங் மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று அந்த பண்ணியிருக்காங்க. ட்ராக் போட்டாங்க, சிக்னல் முடிஞ்சிச்சு. இந்த சிக்னல் போஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த பக்கம் ஷெட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதேமாதிரி அந்த கடைசி வரையும் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ட்ராக்கை எடுத்துருவாங்க. இதை மார்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த ட்ராக்கை எடுத்துட்டாங்கன்னா அங்கே பிளாட்ஃபார்ம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது இது 3வது ட்ராக் ஆகிடும். 2க்கு 3 நடுவில் இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்துடும். ஸோ ட்ரெயின் ஏதாவது வந்துருந்தால் இறங்கி ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். அங்கே படிக்கட்டு போடுவாங்க. ஃப்ளைஓவரில் அந்த பக்கம் ஏறி, அது ஃப்ளைஓவரில் பேர் என்ன சொல்லுவாங்களே, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஸ்கைவாக்கில் நடந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். இது ஸ்டேஷன் கட்டுறதுலாம் பெருசு இல்லை. ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக விடுவாங்களான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன அப்டேட்டு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.